அக்கா வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? வேலையாக்கா? அத நான் விட்டுட்டேன்க்கா. மாமியாருக்கு உடம்பு சரியில்ல. பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்பணும். யார் பார்த்துக்கிறது? நான் தானே பார்த்துக்கணும். அதனால என்னால தொடர்ந்து வேலைக்கு போ முடியல. அதனால வேலைய விட்டுட்டேன்க்கா. எனக்கு நல்லா படிச்சு, நல்லா வேலைக்கு போணும். கை நெறைய சம்பாதிக்கணும். அம்மா, அப்பாவ பார்த்துக்கணும். இப்படி நெறைய ஆசைக்கா. ஆனா, சின்ன வயசுலயே நல்ல வரன் வந்துருச்சு. இத தட்டி கழிக்க கூடாது. தன்னுடைய கடமைய முடிக்கணும்னு சொல்லிட்டு பெத்தவங்க என்ன கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. சரி, அப்பதான் வேலைக்கு போக முடியல. கல்யாணம் பண்ணியாவது வேலைக்கு போலான்னு ஆசையா வந்தேன்க்கா. வந்து கொஞ்ச நாள்ல மாமியாருக்கு உடம்பு சரியில்ல. மாமியார பார்த்துக்கணும். அடுத்தது பிள்ளை பேரு. அதுக்கப்புறம் பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி வரிசையா எனக்கு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தனால, என்னால வேலைக்கு போக முடியல. என்னோட ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு. இதே போலதான் பல பெண்களோட ஆசை கனவாவே போயிருது. வேலைக்கு போய் படிப்படியா முன்னேறணும்னு கனவு கண்ட அந்த பெண்ணுக்கு வீட்டு வாசற்படிதான் கடைசி படிக்கட்டானது. ஒரு பெண்ணின் ஆசை அடுக்கி வைக்கப்பட்ட பாத்திரங்களுக்குள் சிக்கிக் கொண்டது.